அடுத்த விஷயம், துணிக்கைகளை மோதுகை அடைய செய்யும் போது, துணிக்கைகளை மோதுகை அடைய செய்யறதுக்கு எங்களுக்கு அடுத்தது தேவைப்படுற விஷயம் உணரிகள். இலக்கு, அதே போல உணரிகள். இலக்கு என்ன, இப்ப உதாரணத்துக்கு ரதர்ஃபோர்ட் பொட்டகட்டு பரிசோதனையில அவர் என்ன இலக்க பயன்படுத்தினாரு? பொட்டகடு என்ற இலக்க பயன்படுத்தினார். ரதர்ஃபோர்டின் பொட்டகட்டு பரிசோதனையில அவர் பயன்படுத்தின இலக்கு என்ன? பொட்டகடு. அது என்ன? நிலையான இலக்கின் மீது மோதுகை அடைய செய்தது. இன்னொரு கடவுளின் துகள் காணும் பரிசோதனை, இதுக்கு முன்னுக்கு நான் காட்டின கடவுளின் துகள் காணும் பரிசோதனையில இரண்டு பக்கமும் என்ன செய்யப்படும்? துணிக்கைகள் ஆர்முடுக்கப்பட்டு இரண்டு பக்கத்திலிருந்தும் வார துணிக்கைகள் மோதுகை அடைய செய்யப்படும். அப்ப இது என்ன? இரண்டும் அசையும், ரெண்டு பக்கமும் அசைகிற துணிக்கைகள். இவை மோதுகை அடைகிறதால என்ன செய்யப்படுவது? துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்படுவது. இங்க இலக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்துல இலக்கு என்ன செய்யுது? அசையக்கூடிய இலக்கு. முதலாவது சந்தர்ப்பத்துல ரதர்ஃபோர்டின் பரிசோதனையில அது என்ன? நிலையான இலக்கு. இப்ப இந்த மோதுகைகளின் போது கதிர்கள் என்ன செய்யும்? வெளிப்படும். அந்த கதிர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? உணரிகள் தேவை. உணரி என்ன? சென்சர்ஸ், டிடெக்டர்ஸ் அல்லது சென்சர்ஸ் சொல்லலாம். இப்ப அந்த லார்ஜ் ஹெட்ரான் கொலைடர் கடவுளின் துகள் காணும் பரிசோதனையில அந்த பரிசோதனையில அந்த துணிக்கைகள் மோதுகை அடைஞ்சு வார கதிர்களை என்ன டிடெக்ட் பண்றதுக்கு இந்த சென்சஸ் தான் பயன்படுத்தப்பட்டு பாருங்க. இங்க ஒரு மனிதன் நிக்கிறாரு. அந்த மனிதனோட ஒப்பிடக்குள்ள இந்த உணரிகள் எவ்வளவு பெரிதா இருக்குதுன்னு பாருங்க. இதுல ஒரு உணரி இல்ல, பல்லாயிரக்கணக்கான உணரிகள் இருக்குது. அவ்வளவு சேர்ந்துதான் என்ன செய்யப்பட்டு அவ்வளோத்தையும் பயன்படுத்தி தான் எப்படி கதிர்கள் வருவதுன்றதை கண்டுபிடிக்கிறான்.